ஓம் சக்தி. அன்பு நேயர்களே, சில நாட்களுக்கு முன்பு எனது நட்பு வட்டத்திலிருந்து ஒருவர் வீட்டிற்கு வந்தார். எங்கள் வீட்டில் எப்பொழுதும் எலுமிச்சம்பழம் அறுத்து வெளியில் வைப்போம். சிலர் அப்படி வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது என்று கேட்டார். வழக்கத்தை மாற்றாதீர்கள் என்று சொன்னேன். அதை வைத்துதான் இன்றைய பதிவு. நேயர்களே, தொன்று தொட்டு நம் வீட்டில் தெய்வங்களுக்கான விரத முறைகளும் படையலும் இருக்கும். அதை எக்காரணம் கொண்டு நாம் மாற்றிவிடக்கூடாது. இந்த நடைமுறைகளுக்கான சக்திகளும் பலன்களும் கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையாது. பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முன்பு அம்மா வீட்டில் இருந்தது போல் கணவர் வீட்டிலும் இருந்தால் மேலும் அந்த வழிமுறைகளை பின்பற்ற எளிதாக இருக்கும். நான் பிறந்த வீட்டில் பேச்சாயி, புகுந்த வீட்டில் காட்டேரி. பிறந்த வீட்டில் குழந்தை பிறந்தால் 16ஆம் நாள் தொட்டிலில் போடும் வழக்கம். அன்று பேச்சாயி படையல்தான் நான் பிறந்த வீட்டில். எனது மாமியார் வீட்டில் காட்டேரி கும்பிடுவார்கள். ஆனால் படையல் 2 வீட்டிலும் ஒன்று போலவே தான் இருந்தன. 2 வீட்டிலும் காவல் தெய்வங்கள் தான் நம் மனையில் வாழும் தெய்வங்கள். நாம் அழைக்கும்போது படையலை ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற காலகட்டத்தில் நம்மை காத்த வண்ணம் இருப்பார்கள். பிறந்த வீட்டில் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது கொல்லையில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு மாலை 6 மணிக்கு மேல் அங்கு போகாதே என்று சொல்வார்கள். அங்குதான் நம் வீட்டு தெய்வங்கள் இருக்கும் என்றும் சொல்வார்கள். அவைகளும் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருந்தன. சிறு தெய்வ வழிபாடாக இருந்தாலும் அவை அருளுவது பெரியதாக இருக்கும். பிறந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தால், அம்மா பேச்சாயி, குழந்தை பயந்து போயிருக்கும் போல இந்த மண்ணை தான் திருநீராய் குழந்தைக்கு இடுகிறேன், நீதான் காவல் என்று இட்டு விடுவார்கள். குழந்தையும் அழுவதை நிறுத்திவிடும். இது கண்கூடுதான். அப்படி ஒரு நம்பிக்கை. நமது பாரம்பரியத்தை எப்பொழுதும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாமல் வாழ்வோமே அன்பு நேயர்களே.